அனைவருக்கும் வணக்கம். இது கார்த்திகை மாதம். எங்கு பார்த்தாலும் சரண கோஷம். சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற குரல்கள் எங்கும் ஒலிக்கின்றன. இப்போ நாம் ஐயப்ப மலைக்கு போகிற அந்த பக்தர்களை நம்ம சுவாமி அப்படின்னு அழைக்கிறோம். ஏன் அப்படி சுவாமி அப்படின்னு அழைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்குங்க. இப்போங்க நம்ம சபரிமலைக்கு போகிறோம். சபரிமலைக்கு போகும் பொழுது அந்த 18 படிகள் இருக்குது. அந்த 18 படிகளில் நாம் ஏறி போகணும்னா கடுமையான விரதம் இருந்தால் தான் 18 படிகளில் ஏறி போக முடியும். அங்கே ஏறி போன உடனே கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தை தாண்டின உடனே சுவாமியோடைய இந்த சந்நிதியோடைய வாசலில் தத்வமசி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். அது சமஸ்கிருத வார்த்தை. அந்த வார்த்தையுடைய பொருள் என்ன, அதை பற்றியும் ஏன் ஐயப்ப பக்தர்களை சுவாமி நம்ம எல்லாம் கூப்பிட்றாங்க, சாமின்னு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போங்க என்னுடைய நண்பர் ஒரு பெரியவர் ஐயா அவர்கள் திரு ஹரிஹரன் அப்படிங்கக்கூடியவர் நம்மளோட இங்கே இருக்காருங்க. அவர் ரொம்ப சிறப்பாக பாடக்கூடியவர், ரொம்ப அருமையான குரல் வளமிக்கவர். அவர் ஐயப்பனை பற்றி பாடிய பாடலில் சில வரிகளை கேட்போம், வாருங்கள். சுவாமியே சரணம். ஆதிவ்ய நாமம் ஐயப்பா எங்களுக்கானந்ததாயக நாமம். ஆதிவ்ய நாமம் ஐயப்பா எங்களுக்கானந்ததாயக நாமம். ஆமணி ரூபம் ஐயப்பா நங்கள் காபாத சூட மதுரம். ஆமணி ரூபம் ஐயப்பா நங்கள் காபாத சூட மதுரம். ஐயனையப்ப சுவாமியே நீ எல்லாலில் ஒரு சரணம். ஐயனையப்ப சுவாமியே நீ எல்லாலில் ஒரு சரணம். ஆதிவ்ய நாமம் ஐயப்பா எங்களுக்கானந்ததாயக நாமம். தத்வமசி அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. அதாவது அதை மூன்றாக நம்ம பிரிக்கணும். அந்த வார்த்தையை எப்படின்னாங்க, தத் துவம் அசி அப்படின்னு பிரிக்கணும். தத் அப்படின்னா அது, துவம்னா நீ, அசி அப்படின்னா இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு பொருள். அதாவது என்னன்னாங்க, இறைவனை நீ எங்கேயும் தேட வேண்டாம், இறைவன் உனக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கக்கூடிய பொருள். அதுதான் தத்வமசி அப்படிங்கிற அந்த வாசகம் தான் சபரிமலை நுழைவாயிலில் அங்கே எழுதியிருக்கக்கூடிய அந்த வாசகம். அதாவது நீயே அதுவாக இருக்கிறாய் என்று பொருள். என்னை தேடி நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயப்பன் நம்ம பக்தர்களுக்கெல்லாம் சொல்கிறார். அதுதான் அந்த வார்த்தையின் பொருள். அப்போ ஐயப்பனை கும்பிடக்கூடிய அந்த பக்தர்கள் அவர்கள் ஐயப்பனாகவே இருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது ஐயப்ப சுவாமி அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்கிறாங்க. எனவே இந்த தத்வமசி அப்படின்னு கூடியது நம்ம இறைவன் எங்கேயும் இல்லை, இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள் என்று சொல்லி இந்த இந்த நிகழ்ச்சியில் இந்த நம்ம நண்பர் அவர் பாடின பாடல்களில் மீதி சில வரிகளை நாம் கேட்டு ரசிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏழர பொன்னான பூரத்தெழும் அள்ளிடும் ஏற்றுமானூர பன்மகனே. ஏழர பொன்னான பூரத்தெழும் அள்ளிடும் ஏற்றுமானூர பன்மகனே. ஏழாழிகள் தொழும் பாலாழியில் வாழும், ஏழாழிகள் தொழும் பாலாழியில் வாழும் ஏகாட்சரீஸ்வரி சுதமே. ஐயனையப்ப சுவாமியே நீ எல்லாலில் ஒரு சரணம். ஐயனையப்ப சுவாமியே நீ எல்லாலில் ஒரு சரணம். ஆதிவ்ய நாமம் ஐயப்பா எங்களுக்கானந்ததாயக நாமம். ஆப்புண்ய மாமல நின்மலர் பொன்மலர் ஆசிரத கபய சங்கேதம்.
ஆப்புண்ய மாமலர் நின்மலர் பொன்மலர் ஆசிரித கபய சங்கேதம் அதிலே அனக்கமாம் பொன்னம்பலம் பாரில் அதிலே அனக்கமாம் பொன்னம்பலம் பாரில் ஆளும் அத்வைத வித்யாலயம் ஐயனையப்ப சுவாமியே நீ அல்லாலில் ஒரு சரணம் ஐயனையப்ப சுவாமியே நீ அல்லாலில் ஒரு சரணம் ஆதிவ்ய நாமம் ஐயப்பா எங்கள் கானந்ததாயக நாமம் ஆமணி ரூபம் ஐயப்பா நங்கள் காவாத சூட மாதுரம் ஐயனையப்ப சுவாமியே நீ அல்லாலில் ஒரு சரணம் ஐயனையப்ப சுவாமியே நீ அல்லாலில் ஒரு சரணம் ஐயனையப்ப சுவாமியே ஐயனையப்ப சுவாமியே ஐயனையப்ப சுவாமியே